ஹாய் கைஸ், நான் சொன்ன மாதிரியே செகண்ட் வீடியோ போட்டுட்டேன். PS3 வாங்கினது ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்குங்க. நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோவில் நம்ம எல்லாமே காட்டலாம். நம்ம இதில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது அது மாதிரி நான் சொன்ன மாதிரியே போன வீடியோவில் 30 கேம்ஸ் இருக்குது சொன்னேன். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்தோன்னே இப்படி தான் வரும் PS3. அதுக்குமா நம்ம எக்ஸு கொடுத்தோன்னா ஓகே ஆயிரும். ஓகே ஆனோடனே உள்ள கேம்ஸ் முதல்ல இப்படி தான் காட்டும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இப்படி காட்டும் லைனாக. அப்புறமா இதில் எல்லாமே இருக்கும். என்னது பென்ட்ரைவ் போடுற பாட்டு கேட்கலாம், எல்லாமே இருக்கும். நம்ம போய்ட்டு இப்போது பார்த்திங்கன்னா நம்ம கேம்ஸ்குள்ளே போகலாம். கேம்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். கேம்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே WWE17 தான் வரும். இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த கேமும் சூப்பராக இருக்கும். நான் காட்டுற எல்லா கேமும் இப்போதைக்கு நம்ம 2 கேம் ஆடி காட்டுறேன். பார்த்திங்கன்னா எல்லா கேமும் இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லா கேமும் நீங்கள் ஆடினீங்கன்னா ஒரு நாள் ஆகும். எல்லா கேமும் ஆடுறதுக்கு ஒரு கேம் ஆடுறதுக்கு நீங்கள் ஒரு நாள் ஆகும். பார்த்தீங்கன்னா எல்லா இதில் ஒரு 2-3 கேம் வராது. அதுக்குமா கார் ரேஸு, பைக் ரேஸு, அதுக்குமா ட்ராகன் பால் கூட இருக்கும். இதில் சூப்பராக இருக்கும் அந்த கேம் கூட. இது ஒரு 2-3 கேம்ஸ் வராது. அதுக்கப்புறமா வரும், ஆனால் தெரியல. அவங்க சொன்னாங்க வரும்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா GTA Vice City இருக்குது, GTA 5 இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். GTA 5 God of War இருக்கும், God of War 3 இருக்குது. இதில் எல்லாமே இருக்கும். நான் காட்டுற ஒரு கேமாக நான் ஒரு வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா FIFA இருக்கும், FIFA 17 இருக்கும், FIFA 16 இருக்கும், ரெண்டும் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம GTA 5 கேமுக்குள்ளே போயிடலாம் வாங்க. GTA 5 கேம் போனோடனே இப்படி தான் காட்டும். அதுக்குமே இப்படி தான் இருக்கும் நார்மலாக. இப்போ பார்த்திங்கன்னா GTA 5 இப்படி தான் இருக்கும். அதுக்குமா வராதுன்னு நினைக்காதீங்க, வரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வரும் பார்த்தீங்களா, இப்படி தான் வரும். GTA 5 பார்த்திங்கன்னா இப்படி தான் லோகோ இருக்கும். GTA சொல்லி போட்டிருப்பாங்க, ஸ்டார் இருக்கும். அது வந்தோடனே ப்ளூ வரும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போகிற வரைக்கும் நீங்கள் என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் வந்தோடனே. ஆனால் GTA 5 செம்ம கேமு. உங்களுக்கு ஃபோனில் பார்க்கும்போது இப்படி இருக்குது, நான் நேரில் பார்த்தா சூப்பராக கிளியரஸாக இருக்கும். நான் உள்ளே போய்ட்டு கேமுக்குள்ளே போய்ட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் இருப்பாங்க. இது என்னதுன்னா இந்த கேமுக்குள்ளே இத்தனை பேர் இருக்காங்க சொல்லி அது காட்டுது ஃபோட்டோ முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். கேமுக்குள்ளே போனோடனே நம்ம கதவு இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வீடே. நம்ம போய்ட்டு வண்டி ஓட்டலாம், கார் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறது, ஊரில் மட்டும் தான் சுற்றுவோம். ஏதோ 2-3 மிஷின் முடிச்சிருக்கேன், 2-3 மிஷின் முடிக்க போகிறேன் இன்னும். இப்போ முடிக்கும் போது நான் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் GTA 5 நம்ம எப்படி ஆடுறது சொல்லி. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஒரு கார் இருக்கும். நம்ம கார், அந்த கார் இங்கே இல்லை, யாரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சரி வாங்க, இங்கே ஒரு கார் இருக்குது, அந்த பிளாக் கலர் கார் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக கார் எடுத்துகிட்டு ஓட்டலாம், ஊர் சுற்றலாம். இதில் நிறைய ஊர் சுற்றலாம், ஜாலியாக இருக்கும். நீங்கள் நம்ம சிங்கிளாக இருக்கும்போது எனக்கு போர் அடிக்குதுன்னா இந்த கேம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த கேமில் வாங்க நம்ம கார் ஓட்டலாம். பார்த்தீங்கன்னா கார் எடுத்தோடனே கார் விட்டே போயிட்டு ஜாலியாக நான் வந்தோடனே பாருங்க, நான் ஓட்டவே மாட்டேன் கரெக்டாக. எனக்கு கார் ஓட்டக்கூட தெரியாதுல்ல. ஆனால் ஜாலியாக நம்ம கார் ஓடுது பாருங்க, இடிச்சிடுவோம் டப்பான்னு போயிட்டு. கார் பாருங்கள் ஃப்ரெண்ட் உடஞ்சிருச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார் ஓட்டிகிட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா இதில் நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கேமு. இப்படி தான் இடிச்சிட்டு போவேன். இது கார் டேமேஜ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அங்கே ஒரு கார் இருக்கும், அங்கே ஒரு கார் சென்டர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கார்னால் நிற்கும். இங்கே வந்து ஒரு கார் தூக்கிட்டு போகலாம். அங்கே போய்ட்டு நம்ம கார் தூக்கிட்டு போகலாம். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். போனோடனே அங்கே ஒரு கார் இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு பிளாக் கலர் கார் இருக்குது. அந்த கார் எடுத்துக்கலாம் நம்ம போய்ட்டு. இந்த கார் வேஸ்ட்டாக இருக்குது, பிளாக் கலர் கார் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் கார் எப்படி இருக்குது பாருங்கள். அது அப்படி தான் இருக்கும். நம்ம கண்ணாடியை ஒடிச்சு தான் உள்ளே போய்ட்டு அந்த கார் எடுக்க முடியும் பாருங்கள். ரியலாக இருக்கும். நீங்கள் ரியலாக இப்போ கார் தூக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். நீங்கள் இந்த கார் தூக்கும்போது அதை நம்ம ரெடி பண்ணிட்டு கார் எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த காரு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும் கார் ஓட்டும் போது. பார்த்திங்கன்னா கார் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஓட்ட போகிறோம். இதான் ஊர் சுற்றிட்டே இருப்போம், எங்கேயாவது ஒரு ஊர் சுற்றுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கேம் ஆடிட்டு போயிடலாம் சொல்லி நெக்ஸ்ட்டு நான் WWE போட போகிறேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் GTA 5. நீங்கள் இது வாங்கினா மட்டும்தான் PS3 வாங்க மூலமாக உங்களுக்கு GTA 5 வரும். பார்த்திங்கன்னா இதில் கீழே பார்த்திங்கன்னா பேட்மேனு, அதுக்கப்புறமா நிறைய கேம்ஸ் இருக்கும். நம்ம போய்ட்டு இப்போது WWE17 ஆடலாம். அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த கேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேமை நான் முடிக்கிறதுக்கே, அந்த கேம் நீங்கள் ஜாலியாக நீங்கள் இல்லைன்னா 2 பேர் இருக்கீங்கன்னா இந்த கேம் ஆடினீங்கன்னா சூப்பராக டைம் பாஸ் போகிறதே தெரியாது. இந்த கேம் நீங்கள் ஆடும் போது இப்படி தான் வரும். முதல்ல பிளாக், அதுக்கப்புறமா வரும் கேம் வந்துடுச்சா. கேமில் நம்ம போய்ட்டு ஓகே கொடுத்துட்டு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிளாக ஒருத்தன் ஆட போகிறோம். நான் மட்டும் தான் ஆட போகிறேன். அதுக்காக ஒரு எதிரி கூட்டுவேன். நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கிறது அண்டர்டேக்கர் பிடிக்கும், அவரை எடுத்துக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் இருப்பாங்க, அவங்களும் எடுத்துக்கலாம் சொல்லி நான் ரோமன் ட்ரெயின்ஸ் எடுக்கிறேன்.
ரோமன் ரெயின்ஸும் நல்ல பிளேயர் தான். அவனை எடுத்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் இப்போ போட்டிக்கு போவோம். சூப்பராக இருக்கும் இந்த கேம். நீங்கள் ஆடும்போது உங்கள் மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெஸ் அது எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேம் போகணுன்னு இப்படி தான் இருக்கும். இல்லை அவனோட அட்ரஸ்மெண்ட் காட்டும், அவனோட அண்டர்டேக்கரோட அட்ரஸ்மெண்ட்டு எல்லாமே காட்டும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள் 2 பேரும் இது பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கேம் உள்ளே போயிட்டோம். கேம் வரும். ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆகும். நான் கட் பண்ணிப்பேன் இந்த கேமு. ஏன்னா கட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் நிறைய அடி வாங்குவேன். நான் ஒரு 2-3 அடி தான் வாங்குவேன். அதுக்கு மாதிரி நிறைய அடி வாங்குவேன். பார்த்தவங்க தெரியும். நான் படிக்கிறேன்னா பாருங்கள், அவன் தப்புன்னு எந்திரிச்சு அடிச்சிருவான். எனக்கு அதுதான் பிரச்சனை. இவன் அடிச்சிருவான் டக்குன்னு. ரோமன் ரெயின்ஸ் இதில் ஸ்பீடு ஒன்று போட்டுருவான். சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் யார் ஜெயிப்பா எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ரோமன் ரெயின்ஸோட ஸ்பீடு தான் சூப்பராக இருக்கும். அண்டர்டேக்கரோட பவரும் நல்லா தான் இருக்கும். நான் அதுக்கு மாதிரி திருப்பி ஒரு அடி அடிப்பேன். அடிப்பேன். சரியாக அடிப்பேன். இவனுக்கு ஒரு ஸ்மாக் ஒன்று போட்டுருவேன். தூக்கி ஒரு நாட்டிடுவேன். டக்குன்னு ஸ்மாக் போட்டுருவேன். ஸ்மாக் போட்டோன்னே அவன் எந்திரிச்சிருவான் டக்குன்னு. அதுதான் அவனோட ஸ்பெஷலு. நம்மளை அடிச்சிருவான். டக்குன்னு அடிப்பான் அவன். ஸ்மாக் ஒன்று நல்லா கழுத்து பிடிச்சி அடிச்சிட்டான் பாருங்கள். எப்படி அடிக்கிறான் பாருங்கள். அர்றா நிறைய அடிப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ அடிச்சுட்டே இருப்போம். இப்போ அடித்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் திருப்பம் உங்களுக்கு நம்மளுக்கு இது நாட்டி விட்டுருவான். அடிப்பான். நம்ம அப்போ எந்திரிச்சு ஒரு அடித்து அடிப்போம். நல்லா தான் இருக்கும் இந்த கேம்னால். நீங்கள் ஆடும் போது 2 பேர் தான் இருந்தீங்கன்னா இந்த கேம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த கேம் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு இந்த ஃபோனில் பார்க்கும்போது ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிளியரஸ்ட்டாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் பொம்மை மாதிரி இருக்கா. ஆனால் நேரில் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். நான் இதை எடுத்து அவுட் ஆயிரும்னு சொல்லி தான் அது கீழே போட்டுவிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ அவன் அடிக்கிறான். இங்கே அடிச்சுட்டு நம்ம உள்ளே போகலான்னு நினைப்பேன். அவன் ஸ்மாக்கிங் ஒரு போட்டுருவான். அது மாதிரி நானும் படுத்துடுவேன். நான் எந்திரிச்சு டக்குன்னு ஒரு அடி அடித்து அவனை படுக்க வச்சுருவேன். அவனை படுக்க வச்சுருவேன். பாருங்கள். நான் அங்கே பார்த்தீங்கன்னா அவன் அடித்து அவங்க படுத்துட்டு நான் உள்ளே வந்துடுவேன். உள்ளே வந்தோடனே அவன் என்ன ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டக்குன்னு உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து அடிக்க பார்ப்பான். டக்குன்னு நான் அடிப்பேன். அடிக்கும் போது தான் அவன் இதாக பண்ணுவாங்க பாருங்கள். டக்குன்னு நம்மளுக்கு இப்போ நம்ம தூக்குறோமா, நம்ம இந்த மேட்ச் இதோட முடிச்சுக்கலாம் பார்த்தேன்னா டக்குன்னு முடிக்கலாம் பார்ப்பேன். அவன் டக்குன்னு நான் வச்சு அவனை நம்ம முடிக்கலாம் பார்த்தா அவன் காலில் கிட்டே இருக்குது. அப்படியே டிஸ்குவாலிஃபை இதாகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அவன் அடிப்பான். செம்மையாக அடிப்பான். நான் எக்ஸ் கொடுத்து நான் ஒரு ஸ்மாக் போட்டுருவேன். திரும்ப ஒரு ஸ்மாக் போடுவேன். ஏன்னா ரோப் கையில் இருந்தால் அது ட்ரா தான் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ அடித்தேன். டக்குன்னு அடித்து திரும்ப நம்ம போடலாம் சொல்லி நினைப்பேன். போடும் போது தான் பார்த்தீங்கன்னா திரும்ப அவன் என்ன எந்திரிச்சிருவான். டக்குன்னு எந்திரிச்சிருவான். அதுதான் அவனோட டக்குன்னு எந்திரிச்சு திரும்ப அவனுக்கு ஒரு அடிப்பேன். அடித்து நம்மளை போடுவான். நிறைய அடிப்பான். இப்போ தான் நிறைய அடி அடிப்பான். கழுத்தில் அடிப்பான், கையில் அடிப்பான், எங்கே அடிப்பான் பாருங்க. எப்படி அடிக்கிறான் பாருங்க. நம்மளும் அடிப்போம். டக்குன்னு அடிப்போம். நம்ம அடிக்கும் போது அவன் கையை பாருங்க சொல்லிடுறான். டக்குன்னு அவன் வெளியே தவிடுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுமா. கழுத்துலேயே அடிச்சிடுவான். திருப்ப அவன் படுத்துட்டு அடிப்பான். டப்பு அடிப்பான். மூஞ்சிலாம் ஒடிச்சு அடிப்பான். அதுக்கப்புறமா அவனோட ஸ்பீடு போட பார்ப்பான். நான் டக்குன்னு எந்திரிச்சு அவனோட டக்குன்னு அடிக்க போவேன். அவன் கை பிடிச்சி திருப்ப நம்மளை லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். லாக் பண்ணி நம்மளை டக்குன்னு திருப்ப கழுத்துட்டு ஒரு அடிப்பான். சரி நாமளும் எவ்வளோ நேரம் தான் அடி வாங்குறது சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். அடிப்பான். ஒரு 2-3 அடி நல்லா அடிப்பான். அதுக்கும் நம்ம ஸ்பீடை போட்டுருவான். டக்குன்னு என்னால் இது பண்ண முடியாது. பாரு அவன் அடிப்பான். நானும் அடிப்பேன். ஒரு 2-3 அடி அடிப்பேன். ஒரு ஸ்மாக்னா போட்டேன். போடும்போது தான் போட்டுட்டு அப்படியே நான் போட்டுருவேன். போட்டோன்னே நான் திருப்ப என்ன போவேன் பாருங்கள். அப்போ திருப்ப ரோப்பு சொல்லிடுவாங்க பாருங்கள். இப்போ நான் ஜெயிக்க போகிறேன்னா தெரில. ஜெயிச்சிட்டேன். இல்லைங்க திருப்ப தடுத்துட்டாங்க. எப்படியோ வாங்க நம்ம டக்குன்னு அடிச்சுட்டு இருக்கேன். நான் அவனை பார்த்தவங்க தெரியும். சூப்பராக அடிச்சிடுவேன். டக்குன்னு அடிப்பேன். அவனை விடவே மாட்டேன். அவனை அடிக்கிற வரைக்கும் அடிப்பேன் பாருங்கள். செம்மையாக அடிப்பேன். என்னை அடிப்பான். அவன் அவ்வளோ அடிப்பான். நானும் தாங்கிப்பேன். அதுக்கப்புறம் அவன் ஸ்பீடு ஒன்று போட்டுருவான். அது மாதிரி என்னால் இது பண்ண முடியாது. அதுதான் அவனோட பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் வந்துடும். நான் அடிக்க போவேன். இப்போ நான் அடிக்க போயிடுவேன். அண்டர்டேக்கர் ஸ்பெஷல் போட்டுருவான். அண்டர்டேக்கர் ஸ்பெஷல் போட்டோன்னே அப்படியே படுத்துடுவான். சரி நானும் மேட்ச் முடிச்சிடலாம் பார்ப்பேன். மேட்ச் முடிக்க அந்த ரோப் பார்த்தீங்கன்னா கால்கிட்டே இருக்கும். பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அண்டர்டேக்கர் பாருங்கள் ரோப் கால்கிட்டே இருக்கும். அதாவது திரும்ப அவன் அடிக்க பார்ப்பான். அப்போ அவன் பார்த்தீங்கன்னா அவன் நம்மளுக்கு அப்படியே பேக் ஸ்பில் போட்டுருவான். பார்த்தீங்கன்னா இப்போ தலை பிடிச்சி அடிச்சிருவான். நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி எந்திரிக்க முடியாது நம்மளால். கீழே போய்ட்டு இறங்கிடுவோம். அவன் கீழேருந்து மேலே வரும்போது அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஸ்மாக் போட்டுருவான். பாருங்கள் இப்போ பாருங்கள், நான் தப்பு பண்ணிட்டேன். ஸ்மாக் போட்டுருவான். டக்குன்னு எனக்கு ஸ்மாக் போட்டுருவான். ஸ்மாக் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மேட்ச் தோற்றுருவோம்னு நினச்சிட்டேன்.
அதுமாதிரி நம்ம இங்கே பாருங்க இப்போ ரோமன் ட்ரெஸ் அவங்களோட ஸ்பீடை போட்டுருவோம். டக்குன்னு என்னால் ட்ரில்னு ஆயிடுவேன் பாருங்கள். நம்ம ரிஸ்கிஸாக அப்படி பாருங்க ஒரு ஸ்பீடு ஒன்று போட்டுருவோம். ஆனால் அப்படியே தடுத்து விட்ருவேன். தடுத்து விட்டுட்டு இப்போ நான் என்ன பார்ப்பேன், இப்போ நான் ஜெயிச்சிடுவேன். எப்படியாவது இப்போ நான் ஜெயிச்சிட்டேன். எப்படியோ நான் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருந்துச்சா இந்த மேட்ச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக போகும். நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எல்லா கேமும் ஆடி காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். எல்லா கேம் ஒரு கேமாக நான் ஆடி காட்டுறேன். ஓகே கைஸ், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பாய்.